ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது மஞ்சள் தூள், ரெட் சில்லி தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரது வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்ல பொன்னிறமான உடனே இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்ல வதங்கின அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பேஸ்ட் ஆகிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயில் கத்திரிக்காய், சின்னதாக இருக்கக்கூடிய கத்திரிக்காவை எடுத்துக்கணும். அதுதான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதையும் வதக்கி எடுத்துகிட்டு இன்னொரு பேனில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக நல்ல ஒரு லைட்டான ப்ரௌனிஷ் கலர் வரும்பொழுது இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு புளி, கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிறது வரைக்கும் இதை மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.